ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கை. இங்க இருக்க இந்த நாலு கிரீன் கலர் லைன்ஸ் நாம நிஃப்டிக்கு நேத்தைய மார்க்கெட்டுக்கு நேத்து காலையில மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ் எங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல நாம போஸ்ட் பண்ணியிருந்தோம். வீடியோ அப்படின்றத நேத்து போடல. ஸோ லெவல்ஸ் அப்படின்றத நம்ம அங்க ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸை தாண்டி நாம சொல்லியிருந்த ஸ்ட்ரைக்குங்க என்ன நடந்திருக்கு, மேபி நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்றவங்களால நம்ம சொல்லியிருக்க விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 23,500 இதுக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட் அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். காலையில ஓப்பன் பிரைஸ் 23,530 அங்க ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி காலையிலேயே ஃபர்ஸ்ட் கேண்டில்லே பாத்தீங்கன்னா ஓப்பனுக்கும் லோவுக்கும் ஒரு 15 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு லோவை செட் பண்ணிட்டு மேலே போனவங்க ப்ரீவியஸ் டே ஹைல ஒரு ரிஜெக்ஷன், அதுக்கு அடுத்து நல்ல ஒரு டவுன் சைட், திரும்பியும் ஓப்பன் பிரைஸ்ல ஒரு ரிஜெக்ஷன், ஒரு லோ அப்படின்றத செட் பண்றாங்க. ஒன்ஸ் இந்த 23,550 அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணதும் ப்ரீவியஸ் டே ஹையை கிராஸ் பண்ணதும் பாருங்க, அதுக்கடுத்து எந்த ஒரு ஸ்டாப்புமே கிடையாது. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்ட். அதுக்கடுத்து அவங்க எக்ஸாக்டா ரிஜெக்ட் ஆயிருக்க இடம் நாம கொடுத்துருக்க R2, அங்கதான் எக்ஸாக்ட் ரிஜெக்ஷன். நம்ம டவுன் சைட் போகணும் அப்படின்னாவே 23,400 இந்த ஸ்ட்ரைக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த மார்க்கிங்கை மட்டும் அங்கே போட்டிருந்தோம். அந்த ஒரு விஷயம் நடக்கல. ஒரு லோ அப்படின்றத செட் பண்ணிட்டு நல்ல ஒரு மூமெண்ட். உங்களுக்கு லோ டு ஹை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 330 பாயிண்ட் வந்துருச்சு ஒரு லோல இருந்து அந்த ரெக்கவரி ஆனது. ஸோ இந்த இடத்துல காலையில ஒரு ஸ்டாப் லாஸ் போயிருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பா அதை அன்னைக்கே உங்களால ரெக்கவரி பண்ணிருந்திருக்க முடியும். இது என்ன அப்படின்னா ட்ரெண்ட் என்ன நடந்தா ட்ரெண்ட் ரிவர்சல், என்ன நடந்தா நாம ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி ட்ரெண்டோட சைட்ல மட்டுமே ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்ற விஷயம்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இப்போ நாம இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,818, 23,746, 23,602, 23,531. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். நம்மளோட S2 அப்படின்றது நேற்று ஓப்பன் பிரைஸ் அங்கவே இருக்கு. ஓகே, இதை தாண்டி மார்க்கெட் ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரினா 23,000 மார்க் பண்ணிடுவோம். 23,550 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல டவுன் சைட்ல ஒரு நல்ல மூமெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இதுக்கு கீழே இருக்கிற பட்சத்துல இதுவே தொடர்ந்து அப்சைட் போகணும் அப்படின்னா 23,750 23,750 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல திரும்ப ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னோட கணிப்பா இருக்கு. இந்த 750க்கும் 550க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் இருக்கு. 200 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்றது இதுக்குள்ளவே ஒரு நாளோட ரேஞ்சை முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. ஸோ ஓப்பன் எங்க கிடைக்குது, ஓப்பனுக்கு அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்னதான் இந்த 550 750 இந்த ரேஞ்சுக்கு மேல வந்தாலும் ப்ரீவியஸ் டே ஹை அப்படின்றதும் அடுத்த ஒரு தடுப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் டைரக்ஷனை கொடுக்குதா இல்லையா அப்படின்றத பொறுமையா ட்ரேட் எடுங்க, அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்க வேண்டாம். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குங்க என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது, மார்க்கெட் ஸ்பாட் இங்க இருக்கும்போது காலும் புட்டும் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுறாங்க, யார் ஐடிஎம்மா இருக்காங்க யார் ஓடிஎம்மா இருக்காங்க எப்படின்றத பார்த்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னாவே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னவோ அந்த ட்ரெண்ட்ல உங்களால ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.